16,900 என்று ஒரு கமெடி பீஸ் ஒன்று டிஷர்ட் அடிச்சது. மயூரன் சிவபிரகாசம் 6 லட்சத்துக்கு மேல தந்த வங்கியால மாத்தி இருக்கிறார் சொல்றார். 16,900 சொல்லியிருக்கார். கௌசல்யாவுக்காக அவரே சைன் பண்ணி அவரே போன் பண்ணி அவரே தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிக்க டாக்குமெண்ட். அது கௌசல்யா கையெழுத்து கிடையாது. இப்படி இவ்வளவு ஃப்ராட் செய்த ஒரு காமெடி பீஸ் இன்றைக்கு தமிழ் மக்களை ஏமாற்றி கோடானு கோடி காசுகளை வாங்கி வச்சிருக்குது. அரசியல்ல தையிட்டிய பற்றி கதைக்கு வருது. இவனுக்கு எல்லாம் எப்ப தகுதி இருக்குது? சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏதோ எல்லாம் கதைக்கிறார். 1987ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி வந்த பின்னர் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அசோக் ஹோட்டலில் இருந்தவர். இந்த கமெடி பீஸுக்கு 8 மாசமோ 9 மாசம் பிறந்து இந்த குடும்பமே விடுதலை புலியை வச்சுத்தான் வயிறு வளைத்தது. அவை ஒன்றும் விடுதலை புலிக்காக அங்கே ஒன்றும் செய்யல. சம்பளத்துக்கு தான் கூலிக்குத்தான் வேலை செய்தவை. பிறகு இந்த மக்களை காட்டி மக்களை ஏமாத்தி கோடானு கோடி காசுகளை ஏமாத்தி வேண்டி இருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அனைத்து கணக்குகளும் மக்கள் முன்னுக்கு கொண்டு சொல்லணும். என் ஐடென்டி கார்டை தாரன், என் அக்கௌண்ட் நம்பரை தாரன், எல்லாரையும் பே காட்டுற மாதிரி தம்பி ராஜாவை பே காட்டேலாது. உன்னுடைய ஆரம்பமே நான் தான். உண்மை கொண்டு வர்றோம் என்று சும்மா டாக்டர் மேர்ல சின்ன பிள்ளை செய்த டாக்டர் மேர்ல அள்ளி அள்ளி போட்டு அந்த மருத்துவர்களையே இல்லாமையாக்கி மருத்துவ சமுதாயத்தையே கேவலப்படுத்தி அநியாயம் செய்துட்டு போன இந்த ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசு தான் கேட்பேன். ஒரு டிரைவர் கேட்கிறாராம் காசு, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மைலுக்கு 100 ரூபாயோ. இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கோடானு கோடி காசை வேண்டி இருக்கிற நாங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சந்தேகம் கொண்டிருக்கின்றது. 100 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தமிழ் மக்களிடம் நான் விடுதலை வேண்டி தருவேன், தமிழர் தேசத்தை உருவாக்குவேன், இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி போனில டிக்டாக்ல வைபர்ல இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி காசை வேண்டி தமிழர் தேசத்தை தமிழ் மக்களை ஏமாத்தி போட்டு போற அந்த கைங்காரியத்தை அர்ச்சுனா ராமநாதன் செய்ய போகின்றார். தையிட்டிய பற்றி வேறக்கு என்ன தெரியும்? தையிட்டியில அந்த அந்த புத்த கோயில அமைக்கிறதுக்கு முன்னுக்கு கதிர்காமத்திலே இருந்த வந்து பிக்கு ஒவ்வொரு முறையும் எல்லா வேலியை போட்டால் பிடிச்சு தூக்கொண்டே எல்லா வழியும் அமர்த்தி வைப்பறான், மாத்தி வைப்பறான். புறம் தாங்கள் போய் எல்லா வேலியை போட்டுதான். இந்த விஷயம் ஏதாவது அர்ஜுனா தெரியுமோ? நாங்கள் மாச கணக்கில் கச்சேரிக்கு முன்னுக்கு இந்த வழிவடக்கு வழிவடக்கு சம்பூர்ல டவுன்ல இருக்கிற நேவி கடற்கரைக்கு போகணும், மக்கள் இடத்தை விடணும். தொடர்ச்சியா கழிவறையில் அடிச்சவங்க இந்த கொட்டையை கொண்டு போனவங்க இவ்வளவு துன்ப துயரப்பட்டது இந்த அர்ச்சுனா தெரியுமா? அர்ச்சுனா அங்க இருந்தவன் விடுதலை புலிகள். அப்படியா இருந்தாலும் அந்த வயசுல போயிருக்கலாமே. உண்மையான ஒரு நேர்மையான மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் பலமா தமிழ் மக்களின் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுக்கவல்ல பலத்தோட இருந்த விடுதலை புலிகள் உள்ள இவர் போய் சேர்ந்திருக்கலாமே. எல்லாரையும் ஏமாத்தி கட்டின பெண்களையும் ஏமாத்தி 1 மாச குளிந்தோட சம்பியல்ல கலைச்சு விட்டவராம். அந்த வீட்டுக்காரர் இவற்ற முன் வீட்டுக்காரர் கட்டுக்கோட்டையில ஹோட்டல் வச்சுக்க அவர் எனக்கு நேர சொன்னவர். தான் கண்ணால கண்டுதான் 1 மாச குழந்தையோட கீதா ராமநாதனை கலைச்சு விட்டாராம் சீதரம் பட்டிய சொல்லி. அப்புறம் தேப்பன் சாவச்சேரியில் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். அருணாச்சலம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க? ஒரு முதல் தமிழ் இலக்கிய தமிழ் தரப்புல ஒரு பண்டித்தியம் பெற்ற ஒரு விரிவிரியாளராக இருந்த அந்த அந்த கடைசி காலம் இப்படி எல்லாம் இருந்தது. இவ்வளவு ஒரு கேவலமான ஆக்கள். இப்ப எல்லாரும் தமிழ் தேசிய அரசியலுக்கு வர்றது என்னென்றால் காசு கலெக்ட் பண்ணலாம். மக்கள் தமிழ் தேசிய பரப்புல இருக்கின்ற வடகிழக்கு தமிழ் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே இன்றும் அந்த தமிழ் தேசிய பரப்பை விட்டு நகர்வில்லை. அவர்கள் இன்றும் கடந்த காலத்தில் இந்த தேசத்துக்காக தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கிய
அந்த மாவீரர்களின் நினைவாக கனவோடு வாழ்ந்து வருகின்றார்கள். ஆதலால் இன்று வரைக்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒற்றுமையாக மிகவும் காத்திரமாக அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் தேசிய அரசியலில் இருக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவோட இன்றைக்கும் காத்திருக்கின்றார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் 1,04,000 மேல. இந்த என்பிபி கட்சி என்று சொல்லி எல்லாரும் நீங்க சொல்றீர்கள் 4 பேரை யாழ்ப்பாண மக்கள் தெரிவு செய்திருக்கணும். அது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்புல குத்தி விளையாடுற, பிரித்தாளுகிற, வெறவனுக்கு பின்னுக்கு போற அந்த அவர்களால் எலெக்ட் பண்ணப்பட்டதான் இந்த 3. அதாலதான் இந்த ஒரு போனஸ் வந்தது. அப்ப நீங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்திருப்பீர்கள் என்ன நடந்திருக்கும்? 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி பிறகு மிகவும் ஆக்கபூர்வமாக கவனமாக அனைத்து கட்சிகளும் ஒற்றுமைக்க வேண்டும் என்று செயல்பட்ட அரசியல் ஆளுமையான சுரேஷ் பிரேமச்சந்திரனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையோ? இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவர் தமிழ் தேசிய அரசியல்ல எத்தனை காத்திரமான ஆளுமையான முகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஒற்றுமைக்காக ஒரு நீண்ட நெடிய காலமாக துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டு ஒரு விடுதலைக்காக வேண்டி நிற்கின்ற காத்திருக்கின்ற இனத்துக்காக ஒரு களத்தில காத்திரமாக பணியாற்ற வல்ல ஒரு சக்தியாக என் கண்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூட கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஒரு ஆளாக இருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை மக்கள் பேரவை முதலாக விக்கினேஸ்வரன் ஐயா என்று தலைமையில் கூடினது. நாங்கள் பெட்டிக்குளோ வரைக்கும் எல்லா இடமும் போய் மகாடர்கள் வச்சாங்க. விக்கினேஸ்வரன் ஐயாவை பாராளுமன்றத்துக்கு கூட அனுப்பி விட்டாங்க. இங்க எல்லாம் யார் செயற்பட்டது? யார் இந்த ஒற்றுமையை எல்லாம் உருவாக்குனது? அங்க தமிழரசு கட்சி இருக்கே இல்லையே. அனைத்திலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய காத்திரமான பங்களிப்பு இருக்குது. கயேந்திரகுமார் தம்பி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒற்றுமை சம்பந்தமாக கதை கேட்க தோழர் செல்வம் அடைக்கல்நாதனோட கதைச்சார். இன்னைக்கு தோழர் செல்வம் அடைக்கல்நாதனா இருக்கட்டும், அண்ணன் தர்மலிங்கம் சித்தார்த்தனா இருக்கட்டும், எல்லாரும் யாரோட அங்க நிக்கிறோம்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்கின்ற ஆளுமையோட. நீங்கள் அனைவரும் ஒரு தனிய பட்டம் பெறது. தம்பராசாவும் தனிய பட்டம் பெற அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயகம் பண்ணி தனியா பட்டம் பெற ஆக்களை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு நாங்கள் ஒற்றுமை ஆயிட்டோம் என்று கதை ஒருத்தரும் சொல்லக்கூடாது. தமிழ் தேசிய பரப்புல இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எந்த ஒரு காரணத்தை இட்டும் இன்னொரு தமிழ் தேசிய பரப்புல இருக்கின்ற அரசியல் கட்சிகளை அடிக்காதீர்கள், குறை சொல்ல முன்வராதீர்கள். தந்திரமாக அனைவரும் ஒரு தளத்தில் நின்று நீங்கள் செயற்படுவீர்களா இருந்தால் தமிழ் மக்களின் நீண்ட கால கனவை நிறைவேற்ற அதற்கு உதவிகரமாக உங்களால் என்றென்றும் இருக்க முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், அரசியல்ல அறிமுகம் இல்லாத ஆக்கள் வந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கணும் என்று அவர்களை உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்காக முன்பின் அரசியல்ல சம்பந்தப்படாத தனவந்தர்கள் கோடியாக காசை அள்ளி கொடுக்கணும். அந்த கோடியா கொடுக்கப்பட்ட பணங்களுக்கு ஒரு தரையர் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவரும் பேச்சாளராம். இவர்களின் வருகைகள் எல்லாம் இந்த தமிழ் தேசிய பரப்புக்கு அவசியமா? இந்த தமிழ் தேசிய பரப்புல உள்ள நல்லவர்களை, அக்கறை உள்ள அரசியல் ஆளுமைகளை பிரித்தாளுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது எது? இந்த தவறான புரோக்கர்ஸ் தவறாக தமிழ் தேசிய அரசியலை விலை பேசி தங்கட சாக்குகளை நிரப்பி எல்லாட்ட பணத்தை நிரப்பி ஏமாத்தி எல்லாரையும் எலெக்ஷன் முடிஞ்சது காசோட விட்டு போயிடுவோம். ஒரு 1000 போஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்கு 10,000 படி 25 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து
போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வேண்டி 2 ரூமுக்கு பூட்டி போட்டு அவன் போயிட்டான் வெளிநாட்டு. போஸ்டர்ஸும் அங்க கிடந்ததான் ஒட்டும்படையில். இப்படி அநியாயமாக சனம் பசியிலும் பட்டினியிலும் இருக்குது. தங்கட பிள்ளைகளுக்கு அரச உத்தியோகம் வேணும். எப்பவாவது தமிழ் தேசிய பரப்புல இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியிட்ட எந்த ஒரு தமிழ் மகனாவது வந்து எனக்கு என்ற பிள்ளை வேலை எடுத்தான்னு கேட்டவனா? அல்ல உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் காசு கேட்டிருப்பானா? நீங்கள் எப்படி தமிழ் தேசிய மக்களை வச்சு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று 30 லட்சம் வென்றான். நேற்று முதல் லண்டன்ல இருந்து வந்த ஒரு படியா எல்லாருக்கும் தெரியும். அங்க நட்புக்குரிய சார்ல்ஸ் நிர்மலநாதன் முன்னாள் ஜனாதிபதி கிட்ட கோடிக்கணக்கில் வேண்டி கொடுக்கிறார். இவ அந்த உங்களுக்கு தமிழரசு கட்சி சார்பாக இருந்து இவ உங்களுக்கு வாக்கு வேண்டி தரணும். இங்கால ஒருத்தர் சொல்றார், இல்ல இல்ல நீங்க எல்லாரும் சதியத்துக்கு போறீங்க. என்ன நடக்குது? உமா பிரகாசுக்கு கன விஷயம் தெரியும். உங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரியும். சித்தார்த்தர் அன்னைய கூட இந்த தனவந்தர்கள் சந்திக்க வேண்டும், உங்களோட பேச வேண்டும், நாங்களும் காத்திரமாக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை சந்திக்க சொல்லி கேட்டோம். சித்தார்த்தன் என்ன சொன்னவர், இறக்கட்ட ஒரு ஆபீஸ் இருக்கு பம்பளப்பிட்டியில ஹேக் ரோட்டுக்கு வாங்கோ, நாங்க சந்திப்போம். அவர்கள் சந்தித்து கொடுத்து 2-3 கோடியோ கொடுத்துச்சோம் என்றால் அந்த கோடிக்கு பிறகிட்டு பின்னுக்கு என்ன கேட்பணும்? நீங்கள் வென்றால் எங்கட ஜனநாயகத்தின் குரலில் சேர வேண்டும் என்று கேட்பணுமா இல்லையோ? கேட்கப்பட்டிருக்கும் தானே, அங்கே கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கும் தானே. கையெழுத்து வைக்காம 3 கோடியை தூக்கி கொடுப்பானோ இந்த தம்பராசா? தன்னுடைய பில்டிங்க பேரை மாத்தி கொடுத்து 16 கோடி ரூபாய், அன்றைய காலத்துல 16 கோடி ரூபாய் பிரமதியான பில்டிங்க 3 கோடிக்கு தமிழ் ஹவுசனுக்கு மாத்தி கொடுத்து தான் அந்த 3 கோடியை வேண்டான். நான் பட்ட துன்பதுகிறம் கொஞ்சம் இல்லை. இன்றைக்கு டெப்ட் கன்சலேஷன் போர்ட் ஓட பண்ணி இருக்குது. இது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இத்தனையாம் தேதி இத்தனையாம் மாதத்துக்கு பிறகு நடந்த அனைத்தும் பூச்சியம் செல்லுபடியாகாது. ஆகவே அந்த 3 கோடிக்கு வங்கி வட்டிப்படி கொடுத்து அவருடைய நான் பொசிஷன்ல இருந்தபடியா நான் இந்த பில்டிங்கை காப்பாற்றினேன். இப்படி எப்பேற்பட்ட சக்திகள் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய உயர்வான உயிரை ஆகுதியாக்கிய உன்னதமான செல்வங்கள் இந்த கனவுகளை சிதைக்க என்ன பாடெல்லாம் படுகின்றார்கள். ஒற்றுமைதான் மிக முக்கியமானது. ஒற்றுமை என்பது சும்மா ஒன் மேன் கட்சி கிடையாது. எல்லாருக்கும் முகங்கள் இருக்கு. கடந்த காலத்தில் அங்கே கட்சியில வேட்பாளராக இருந்தவன் இன்றைக்கு தமிழரசு கட்சியில வேட்பாளராக இருக்கான். கார்னர்ல பாருங்க, கணேசபிள்ள பாலச்சந்திரன் என்றவன் பாவம். அந்த மனுஷி சொந்த மனுஷி கனடாவில் இருக்கு. வயசு போன 60 வயசுக்கு மேற்பட்ட காலகட்டங்களில் உண்மையாகவே புள்ளிகளை படிப்பிச்சு புள்ளிகளுக்காக இரவாளா திரிஞ்சு அந்த ஓய்வெடுக்கிற நேரத்தில் தான் மனுஷிக்கு பக்கத்தில் புருஷன் இருக்கும். அவர் எங்க இருக்கிறார், இங்கே இருக்கிறார், இன்னும் கணக்க சொல்லலாம். அவரை நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை கூட்டியிருந்தார். அவர் ஒரு யூஎன்பி அரசுக்காக அரவிந்த குமார்கிட்ட கூட அவர் வந்து ரோட்டு போட்டிருக்கிறார். அதை விட எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் கார்னர்ல வீதி திருத்தி இருக்கிறார். அதுக்காக அவர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்த வேண்டிய கடமையை வடமாக பிடி ப்ரொவின்சியல் டிரெக்டரா ஆடிஏக்கு இருக்கிறவர் மிஸ்டர் குரூஸ் அவர்கள் செய்யணும், அல்லது சிஇஆ இருக்கிற இளங்கீரன் அதை செய்யணும். வீதிகள்ல யாருமே கை வைக்க முடியாது. அது எந்த சூழ்நிலையிலும் அது அரச சொத்து. அப்படி கை வச்சால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அப்பேற்பட்ட பாலா சங்கல நிற்கிறார், மாம்பழத்தில் நிற்கிறார், இன்னைக்கு மான்ல நிற்கிறார். தமிழரசு கட்சிக்கு அங்க வேட்பாளரே ஒழுங்கான வேட்பாளர் இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் எப்படி வேட்பாளர் தேர்ந்தீங்க? மனசாட்சியை வச்சு நீங்கள் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், என்ன மதமா இருக்கலாம், அந்த இறைவனை சாட்சியா வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்க வேட்பாளரை தேடி இருக்கிறீங்க. ஒரு தகுதியான வேட்பாளரை மக்களுக்காக செயற்பட்டு
ஒரு களவெடுக்காத பொய் சொல்லாத மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு வேட்பாளர் காட்டுங்க பாப்போம். அதனால்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்கள்கிட்ட கேட்டது என்ன, உங்களோட வட்டாரத்தில் உங்களுக்காக நேர்மையாக செயற்படவல்ல ஆளுமை உள்ளவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள், கட்சி வேண்டாம் எங்களுக்கு. இது உள்ளூராட்சி தேர்தல்கள், இங்கே அந்தந்த வட்டாரத்தில் ஆளுமையுள்ள நல்லவர்கள் தான் வேணும். அவர்கள் இளைஞர்களாக இருக்கணும், வயது போனவர்களாக இருக்கட்டும், ஆளுமை உள்ளவர்கள் வேணும். அவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். எங்களுக்கு கட்சி அறவே வேண்டாம். நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். தமிழ் மக்களே இங்க வந்து ஒருத்தரும் ஆட்சி செய்ய முடியாது. இது ஒரு தேசம் தந்த விடுதலைக்காக பல தசாப்தங்களாக தங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை பலி கொடுத்து இன்றைக்கும் தங்களை நிம்மதியான வாழ்வுக்காக காத்து நிற்கின்றது. அப்ப இந்த அரசியல்வாதிகள் கவனமாக தங்களோட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் தங்களோட ஈகோக்களை புறந்தள்ளி ஒற்றுமையாக செயற்பட்டால் இன்றைக்கு அந்த 3 MP போயிருப்பார்களா? இன்றைக்கும் பிரிஞ்சுதானே இருக்கிறீர்கள். தம்பி கயேந்திரகுமார் தோழர் செல்வத்தோட தம்பி செல்வத்தோட கதை கேளுமெண்டா, தம்பி ஸ்ரீதரனை கூப்பிட்டு கதை கேளுமெண்டா, ஸ்ரீதரன் நம்பரியல் கூப்பிட்டு கதை கேளுமெண்டா. இன்றைய ஸ்ரீதரன் உங்களோட வந்தாரா? ஸ்ரீகாந்த் அண்ணருக்கு அவருக்கு ஒரு நீண்ட பார்வை இருக்கு. அந்த காலத்துல தமிழரசி கட்சியை கூட விட்டு நவரத்னத்தோட தமிழீழத்தை முதல் பிரேரிச்ச மனுஷன் அவர். கயேந்திரகுமாரின் உண்மை, நேர்மை, தனித்துவமான அந்த பாதையை அவற்றை மனத்தில் பிடிப்பட்டு வந்திருக்கிறார். ஆனா அவற்றை இளைஞர் தமிழ் தேசிய கட்சியின் இளைஞரணி தலைவர் போய் இங்கு நிற்கிறார். அவர் அங்க சுரேஷ சித்தார்த்தனோட தானே வேட்பாளராக இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் வன்மேன் தானே போயிருக்கிறாருங்க. ஆகவே வன்மேனை நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒற்றுமை, நாங்கள் ஒற்றுமை ஆயிட்டம் என்று சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். நாங்கள் எல்லா ஈகோக்களையும் விட்டு தள்ளி உண்மையாகவே தமிழ் மக்களுக்காக இன்னும் இறுதி காலகட்டங்கள்ல நாங்கள் எத்தனை வருஷம் இருப்போம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். முந்தின நாள் சம்பந்தர் போயிட்டார். தீபாவளி புது வருஷம் தீர்வு வரும் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து சிங்க கொடிய ரணிலோட தூக்குனவர். அது ரணிலின் ஆளுமை வெற்றி பெற்றது. ஏதாவது தீர்வு இன்று வரைக்கும் வந்திருக்கிறா? வரையில்லையே. அப்போ இந்த மனுஷன் சிங்க கொடிய தூக்குனது கடைசியில் தன் பொடிய தூக்குவ கூட இந்த யாழ்ப்பாணம் அவருக்கு ஆள் போக இல்லையே. அதுக்கு பிறகு மாவியார் அவரும் போயிட்டார். கடைசியில எவ்வளவும் எத்தனையோ இளைஞர்களால் விரும்பப்பட்ட பாடசாலையில போர்டிங்ல இருந்தவங்க தலகாணியை வச்சு போட்டு ஓடிப்போய் மீட்டிங் பார்த்த அப்படி ஒரு அந்த காலத்து இளைஞர்களின் உள்ளத்தை தொட்ட மாவசேனாதி ராயாண்டு இறுதி வாழ்நாள் எப்படி போயிட்டு எல்லாம் கேவலமாக மற்றவன் கவலைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிதைச்சு போட்டு போயிட்டீங்களே. இப்ப இருக்கின்ற அரசியல்வாதிகள் இதுதான் இறுதி சந்தர்ப்பம். இன்னும் எத்தனை காலம் நீங்கள் இருப்பீங்களோ தெரியாது. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனையோ அழிவுகள் வந்திருக்குது. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஏகப்பட்ட ஆபத்துக்கள் தெரிகின்றது. இந்த ஆபத்துக்கள் தமிழ் தேசியத்தையும் தேசிய பரப்பையும் தமிழ் மக்களின் விடுதலை உணர்வை எல்லாம் மழுங்கடிச்சு போடுவிடும். ஆபத்தானது அச்சம். அது எங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சு விட்டு. ஆகவே அனைவரும் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய மக்களை வைத்து விலை பேசி லைக்காண்டுகள் தனவந்தரிடம் பணம் வாங்கிய அரசியல் முதலைகள் அகற்றப்பட வேண்டும். அவர் தரகராயிருக்கட்டும், பேச்சாளராயிருக்கட்டும், உங்களுடைய ஒற்றுமையெல்லாம் புலனாய்வு துறையோட இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியை உங்களோட இணைச்சு வைக்க முடியும் என்றால் இந்த தமிழ் தேசிய பரப்புல எல்லாருக்கும் தெரியும் ஆர் புலனாய்வோடு இருக்கணும். இப்ப கடந்த காலங்களில் நீங்கள் எல்லாரும் புலனாய்வோட இருந்த நீங்கள் அப்ப சொன்னீங்க உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு விடுதலை புலியில இருந்த எங்களுக்கு ஆபத்து.
இன்றைக்கே அந்த புலனாய்வோட இருக்கின்ற கட்சிகளை உங்களோட வச்சு அசிங்கத்தை தேடுறீர்கள். பிழையானவர்களை தயவு செய்து பிரித்து விட்டு விடுங்கள். அவர்கள் தேவையில்லை, அவரால் எத்தனை ஓட் வந்தாலும் தேவையில்லை. இப்படி புலனாய்வாளர்களோட இருந்த கடந்த முறை நான் சங்குக்கு பொது தேர்தலில் சப்போர்ட் ஆயிருக்கணும்னு சொல்லிக்க ஒரு புலனாய்வாளர்களோட இருந்து அவர்களோட நெறிப்படுத்தல இருக்கின்ற ஒரு பெண் வேட்பாளர் யார் வன்னியில இருந்து என்னோட கதைச்சவர். நான் கேட்டுனான், சாவச்சேரியில மரணமான அந்த படியண்டை தூக்கி போட்டு கைத்த கட்டி விட்டியலே, அந்த காரணத்தை எனக்கு சொல்லிடுமா? எப்படி நீங்கள் என்ன உங்களுக்கு வாக்கு போட சொல்லியோ அல்ல போட சொல்லி கேட்க சொல்லி எப்படி கேட்பீங்க? ஐம் சாரி. இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படணும். இனிமேலாவது உங்களுடைய தவறுகள் எல்லாம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில இப்ப சந்தர்ப்பத்தில் என்னென்ன தவறு விட்டீங்கள். இந்த தவறுகள் எல்லாம் இனிமேல் விடாமல் இந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுகின்ற மாதிரி ஒரு நல்ல உண்மையான வருங்கால பரம்பரையை நீங்கள் எங்கட 2 தசாப்த காலத்துக்கு மேலாக எங்கட இளைஞர் பரம்பரையை போதவஸ்துக்கு உள்ளாக்குற அல்ல போதவஸ்துக்கு அடிமையாக்குன இந்த சந்தர்ப்பங்களுக்கு எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பொறுப்பு. உங்களுக்கு நன்கு தெரியும் இது யாரால் எப்படி செய்யப்படுகின்றது. இதை நீங்கள் அதை பற்றி அக்கறைப்படவே இல்லை. எலெக்ஷன்ல வருவியல், தேர்தலை கேட்டுவியல், புற போயிருவியல். சனம் படுற துன்பம் துயரம் எதையுமே எவருமே பார்த்தது கிடையாது. இனிமேல் அப்படி இருக்காதீர்கள். தொடர்ச்சியாக அரசியல் செய்கிறீர்கள். நீங்கள் வெளிநாட்டுக்காரன் வந்து காசு தர்றான், புலம்பெயர் தேசத்திலிருந்து காசு தர்றான், அவனெல்லாம் தன் வேதனையோடும் இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணும், இங்க என்னென்ன ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த தேச மக்களுக்கு கிடைக்கணும் என்ற ஆதங்கத்தில் பணம் இருப்பான். நீங்கள் எல்லா பணத்தையும் எடுத்து பொக்கத்துக்கு வச்சுட்டு ஓடுறீங்க. ஒற்றுமை உயர்வானது அச்சம் உங்களை நிலகுலிய வைத்துவிடும். ஒற்றுமை உங்களை எதிர்கொள்ளுகின்ற சக்திக்கு அச்சத்தை ஏற்படுத்திவிடும். எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் ஒற்றுமைப்பட முயலுங்கள். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளை விமர்சிக்கதை தவறுங்கள். இன்னொருவன் வந்து உங்களுக்கு அரசியல் சொல்லித்தர, இன்னொருவன் வந்து உங்களுக்கு உங்களுடைய அரசியலுக்கு அஸ்தமனத்தை தேடித்தர சந்தர்ப்பம் வழங்காதீர்கள். அது மிகவும் ஆபத்தானது. அனைவரும் அனைத்து ஈகோக்களையும் விட்டு புறந்தள்ளி ஒற்றுமை என்ற ஒற்றுமைக்காக தமிழ் தேசிய பரப்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேருங்கள். இங்கே தமிழரசு கட்சியை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. அதை விடட்டும். இந்த முறை தமிழரசு கட்சி கொடி கட்டாது, உள்ளூராட்சியில மக்கள் வாக்கு போட மாட்டார்கள். எல்லாரும் போற இடமெல்லாம் பேசுறவன் எல்லாம் தமிழரசு கட்சி வேண்டாம் என்று சொல்றான். அவர்களுக்கு சரியான பாடம் தமிழ் மக்கள் படிப்பார்கள். நீங்கள் மற்ற ஏனைய அனைவரும் ஒன்று சேர்ந்து காத்திரமாக செயற்படுவீர்களா இருந்தால் வருங்காலத்தில் தமிழ் மக்கள் பேரவையாக மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு அரசியல் பேரவையாக இருந்து மக்களை எங்கட மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தேடித்தாருங்கள் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டியிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பணம் வாங்கி நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்ன சேனாதிராஜா கலையமுதன் 30 லட்சம் ரூபாய் காசு வாங்கினதாக சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் காசு வாங்கியதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து கதை வந்திருக்கு. அதன் பின்னர் சால்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் சசிகலா ரவிராஜ் அவர்களுக்கும் மாவை சேனாதிராஜ் அவர்களுக்கும் கோடி ரூபாய் வாங்கி கொடுத்ததாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து கதை வந்தது. இது ஜனாதிபதி தேர்தல். அப்ப மாவி அண்ணன் சொன்னாரு, நாங்க சஜித்து கொண்டு ரணிலுக்கு கொண்டு பிறகு சங்குக்கு கொண்டு போட்டோம். மாவி அண்ணன் சங்குக்கு போடுறோம் சங்கையும் கேவலப்படுத்தி விட்டுட்டேன்.
அந்த பணம் வாங்க உங்களுக்கு தமிழ் மக்கள் எந்த பத்திரத்தில் கையெழுத்து வச்சு உங்களை அனுமதிச்சவன், உங்களுக்கு அந்த அந்த அனுமதியை தந்தவன்? எப்படி நீங்கள் தமிழ் மக்களை காட்டி பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி முடியும்? சசிகலா ரவிராஜ் என்பவர் ஏதாவது பிரதிநிதியாக இன்று வரைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாவா? இல்லையே. எப்படி மக்களுக்காக நான் பிரதிநிதி என்று மருமகனோடும் சம்பந்தியோடும் போய் சால்ஸ் நிர்மலனோட இருந்து ஸ்பெஷல் மீட்டிங் கொண்டு கதைச்சு கோடி ரூபாய் வாங்கி வந்ததாக கதை பேசப்படுகின்றதே. அது இந்த உண்மை தம்மைய சசிகலா ரவிராஜ் அவர்கள் சொல்லணும். மேயர் சிவபாலன் அவர்கள் தவறாக விடுதலை புலிகளின் கட்டளைக்கு எதிராக மேயர் பதவி எடுத்ததன் விளைவு எனது நண்பன் மேயர் சிவபாலன் அவர்களை சட்டத்தபியை நாங்கள் இழந்தது. அதன் பின்னர் மேயராக வர வேண்டிய ரவிராஜ் அவர்களை தடுத்து விராமல் விட்டு ஒளிச்சு வச்சிருந்தவர்தான் இந்த சசிகலா ரவிராஜ். காலம் நேரம் சூழ்நிலை மாறுபட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததன் பின்பு நிலைமை எல்லாம் மாறிவிட்டது. சந்தர்ப்ப சூழ்நிலை, எல்லாரும் தியாகியானார்கள், துரோகிகள் தியாகியானார்கள். 2009 மே 12க்கு பிறகு திரும்பவும் துரோகிகளானார்கள். இதுதான் உண்மை வரலாறு. இதையெல்லாம் நாங்கள் உயிரோட பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சசிகலா ரவிராஜ் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு போவதற்காகவும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினால் காசு வேண்டினால் சும்மா காசு தருவாங்களோ? கையெழுத்து போட்டு போங்கள கொடுத்திருக்கணுமே. டெமோக்ராட்டிக் வாய்ஸ் என்றது என்ன? நண்பர் நடிகர் அவர் தான் தலைவராக இருக்கிற கட்சி. அவர்கிட்ட சஃபியர் ரோட்ல எத்தனை போன்கள், எத்தனை கோடி சாமான்கள் கைப்பற்றப்பட்டது தெரியும் தான் எல்லாருக்கும். எத்தனை கோடி இன்றைக்கு அந்த கட்சியை, அந்த கட்சியிடம் இருந்து, அந்த கட்சியை உருவாக்கின தனவந்தர்களிடமிருந்து இங்கே பேசப்படுகின்றது ரவிராஜ் அவர்கள் வாங்கி இருப்பதாகவும், இதுக்கு ஒரு புரோக்கரா வேலை செய்திருக்கார் சுரேன் குருசாமி அவர்கள், செல்வம் அடைக்கல்நாதன் வேண்டி இருப்பதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள். அதெல்லாம் ஓப்பனா வந்து சொல்லணும், பப்ளிக்கு தெரியும். எலெக்ஷன் செலவு எவ்வளவு காசு கொடுத்திருக்கிறீங்க? எலெக்ஷன் செலவு பொய்யான தகவலை கொடுத்த எல்லாருக்கும் நான் முறைப்பாடு டிசிடிபியில போட்டிருக்கிறேன், எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்கிறேன், அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அனைவர் மீதும் வழக்கு தொடரப்படும். 16,900 என்று ஒரு கமெடி பீஸ் ஒன்று டிஷர்ட் அடிச்சது மயூரன் சிவபிரகாசம் 6 லட்சத்துக்கு மேல தண்ட வங்கியால மாத்தி இருக்கிறார் என்று சொல்றார். 16,900 என்று சொல்லியிருக்கார். கௌசல்யாவுக்காக அவரே சைன் பண்ணி, அவரே போன் பண்ணி, அவரே தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிக்க டாக்குமெண்ட். அது கௌசல்யா கையெழுத்து கிடையாது. இப்படி இவ்வளவு ஃப்ராட் செய்த ஒரு கமெடி பீஸ் இன்றைக்கு தமிழ் மக்களை ஏமாற்றி கோடானு கோடி காசுகளை வாங்கி வச்சிருக்குது. அரசியல்ல தையிட்டிய பற்றி கதைக்கு வருது. இவனுக்கு எல்லாம் எப்ப தகுதி இருக்குது? சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏதோ எல்லாம் கதைக்கிறார். 1987ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி வந்த பின்னர் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அசோக் கோட்டையில் இருந்தவர். இந்த கமெடி பீஸுக்கு 8 மாசம் 9 மாசம் பிறந்து இந்த குடும்பமே விடுதலை புலிய வச்சுத்தான் வயிறு வளைத்தது. அவை ஒன்றும் விடுதலை புலிக்காக அங்கே ஒன்றும் செய்யல, சம்பளத்துக்குத்தான் கூலிக்குத்தான் வேலை செய்தவை. பிறகு இந்த மக்களை காட்டி மக்களை ஏமாத்தி கோடானு கோடி காசுகளை ஏமாத்தி வேண்டி இருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அனைத்து கணக்குகளும் மக்கள் முன்னுக்கு கொண்டு சொல்லணும். என் ஐடென்டி கார்டை தாரன், என் அக்கௌண்ட் நம்பரை தாரன், எல்லாரையும் பே காட்டுற மாதிரி. தம்பி ராஜாவை பே காட்டேலாது. உன்னுடைய ஆரம்பமே நான் தான். உண்மை கொண்டு வர்றோம் என்று சும்மா டாக்டர் மேர்ல சின்ன பிள்ளை செய்த டாக்டர் மேர்ல அள்ளி அள்ளி போட்டு
அந்த மருத்துவர்களையே இல்லாமையாக்கி மருத்துவ சமுதாயத்தையே கேவலப்படுத்தி அநியாயம் செய்துட்டு போன இந்த ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசு தான் கேட்பேன். ஒரு டிரைவர் கேட்கிறாராம் காசு, ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மைலுக்கு 100 ரூபாயோ. இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கோடானு கோடி காச வேண்டி இருக்கிற நாங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சந்தேகம் கொண்டிருக்கின்றது. 100 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தமிழ் மக்களிடம் நான் விடுதலை வேண்டி தருவேன், தமிழர் தேசத்தை உருவாக்குவேன், இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி போனில் டிக்டாக்ல வைபர்ல இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி காச வேண்டி தமிழர் தேசத்தை தமிழ் மக்களை ஏமாத்தி போட்டு போற அந்த கைங்காரியத்தை அர்ச்சுனா ராமநாதன் செய்ய போகின்றார். தையிட்டிய பற்றி வேறக்கு என்ன தெரியும்? தையிட்டியில அந்த அந்த புத்த கோயிலை அமைக்கிறதுக்கு முன்னுக்கு கதிர்காமத்திலே இருந்த வந்து பிக்கு ஒவ்வொரு முறையும் எல்லா வேலியை போட்டால் பிடிச்சு தூக்கொண்டே எல்லா வழியும் அமர்த்தி வைப்பறான், மாத்தி வைப்பறான். புறம் தாங்கள் போய் எல்லா வேலியை போட்டுதான். இந்த விஷயம் ஏதாவது அர்ஜுனா தெரியுமோ? நாங்கள் மாச கணக்கில் கச்சேரிக்கு முன்னுக்கு இந்த வெளிவடக்கு விடுதலைக்காக வெளிவடக்கு சம்பூர்ல டவுன்ல இருக்கிற நேவி கடற்கரைக்கு போகணும், மக்கள் இடத்தை விடணும். தொடர்ச்சியா கழிவயில் அடிச்சவங்க இந்த கொட்டையை கொண்டு போனவங்க இவ்வளவு துன்பம் துயரப்பட்டது இந்த அர்ச்சுனா தெரியுமா? அர்ச்சுனா அங்கே இருந்தவன் விடுதலை புலிகிற அப்படியா இருந்தால் அந்த வயசுல போயிருக்கலாமே. உண்மையான ஒரு நேர்மையான மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் பலமா தமிழ் மக்களின் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுக்கவல்ல பலத்தோட இருந்த விடுதலை புலிகள் உள்ள இவர் போய் சேர்ந்திருக்கலாமே. எல்லாரையும் ஏமாத்தி கட்டின பெண்டிலையும் ஏமாத்தி 1 மாச குளிந்தோட சம்பியல்ல கலைச்சு விட்டவராம். அந்த வீட்டுக்காரர் இவற்ற முன் வீட்டுக்காரர் கட்டுக்க சோட்டையில ஹோட்டல் வச்சுக்க அவர் எனக்கு நேர சொன்னவர், தான் கண்ணால கண்டதான். 1 மாச குழந்தையோட கீதா ராமநாதனை கலைச்சு விட்டாராம் சீதனம் பட்டிய சொல்லி. புறம் தேப்பன் சாவச்சேரியில் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். அருணாச்சலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்க? ஒரு முதல் தமிழ் இலக்கிய தமிழ் தரப்புல ஒரு பண்டித்தியம் பெற்ற ஒரு விரிவிரியாளராக இருந்த அந்த அந்த கடைசி காலம் இப்படி எல்லாம் இருந்தது. இவ்வளவு ஒரு கேவலமான ஆக்கள். இப்ப எல்லாரும் தமிழ் தேசிய அரசியலுக்கு வருவது என்னென்றால் காசு கலெக்ட் பண்ணலாம். கிட்டடியில பார்த்தேன் வழிவடக்குக்கு ஒரு வழிவடக்கு பிரதேச விடுவிப்புக்குள்ள இன்னொன்று உருவாக்கி இருக்கிறாங்க. பிளான் எல்லாம் காசு வேண்டும். நாங்கள் அந்த காலங்களில் இந்த கொட்டையை கொண்டு போனதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். வாடகை தான் கொட்டை எடுக்கிறது. கொட்டைக்காடி விடுவாட 30,000 ரூபாய் கொடுத்தேன். ஆறா சந்தனிங்களா ஒவ்வொரு நாளும் பபான் என்று அவர் மயிலிட்டியை சேர்ந்தவர் விடிய வந்து எல்லாம் துப்புரவாக்கி நாங்கள் இருப்போம். வெளிவடக்கு குழுவை சேர்ந்த கன பேர் வருவோம் வயசு குணாக்கள். இன்றைக்கும் இருக்கிற தையிட்டி ஆடிய தலைவராக இருந்தவர் குணசேகரன். இப்படி கன பேர். அதில் இன்னொருத்தர் தாடி இருந்தவர் என்னை ஸ்பெஷல் என்வாய் வந்து சந்திச்சது. உதய பெறாவ உடனே இந்நேரம் போய் சந்திக்கலாம், வாகனத்தில் அனுப்பி கூப்பிடுறவங்க. நான் சொன்னேன் ராணுவத்துக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் எத்தனையோ மேஜென்ற கண்ணான், நான் அவரை சந்திக்க வர மாட்டேன். அப்ப அந்த வெளிவடக்கு பொறுப்பை நினைச்ச தாடியோட இருந்தவர் பேரை மறந்துகொண்டு அவர் அவை இந்த நம்பர் எடுத்துக்கொண்டே சுகிதர்கிட்ட கொடுத்து காய்க்க போனவர். நான் சொன்னேன் எனக்கு நம்பர் இல்ல, தாங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்தவியம் ஸ்பெஷல் என்வாயா வந்தவையா. நான் சொன்னேன் நீங்களே வாருங்கள், இது அரசியல் பிரச்சனை. நாங்கள் இதில் அரசியல் எங்களோட தமிழ் மக்கள் அரசியல் தீர்வுக்காக இதில் உந்தி இருக்கிறோம். 2013ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டங்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம், எவ்வளவு துயரப்பட்டிருப்போம். 6 திருமுருகன் எனக்கு இடத்தை தந்தவர் துர்க்கி அம்மன்ல உண்ணாவிரதம் இருக்கு. நாங்கள் உண்ணாவிரதம் துவங்கிட்டோம். அவர் சொல்ற எழுப்பி போக சொல்லி, ஏன்னால் அங்க ஆமியான் தன்னை எங்களை இருக்கல. நான் சொன்ன ஐயா, நாங்கள் இங்கே ஒரு ஆன்மீக ரீதியா இறைவனிட்ட நாங்கள் எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் என்ற ஆதங்கத்தில் வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அது ஒரு நாள். ஆகவே தயவு செய்து பின்னேரம் 5 மணிக்கு பிறகு தான் எழும்புவோம், மன்னிச்சு கொள்ளுங்கள். பின்னேரம் 5 மணிக்கு பிறகு இருந்தாங்க ஏகப்பட்ட புலனாய்வாளர்கள்.
அந்த புலனாய்வாளர்கள் ஆறு திருமுருகனுக்கும் நெருக்கடி கொடுத்திருக்கார்கள். இங்கே ஒரு கொண்டாட்டம் என்றால் ஆறு திருமுருகன் ஐயா வர்றார். அப்ப அன்றைக்கு வந்திருக்கவல்ல வேணும் உள்ளத்துல உங்களுடைய இதயத்துல இந்த மக்களின் வெளிவடக்கு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படணும், அதை நிம்மதியா போச்சேரணும். 1990 ஜூன் மாசம் பொய்க்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அங்க ஒரு அடிபாடும் நடக்கவே இல்லை. சனங்கள் எல்லாம் இரவோடு இரவா கலைச்சு விட்டதார் இலங்கையின் அரசப்படை. இன்று வரைக்கும் என்னத்துக்கு அந்த காணியை பிடிச்சு வச்சுக்கல்? இன்று வரைக்கும் விடலையே மயிலடி காணிகள், இன்று வரைக்கும் நிம்மதி இல்லையே. அது என்ன காலமையில இருந்து பின்னேறம் வரைக்கும் என்ன இரவு என்ன பாதுகாப்பு? உங்க ஒரு பாதுகாப்பும் இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. ராணுவத்தை கூட்டிக் கொண்டு போய் காட்டுக்க விடுங்கோ, மக்களை விடுங்கோ, மக்கள் காணியில இருக்கு. தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஏகப்பட்ட புரட்சிகளை செய்வோம் என்று உறுதிமொழி தந்து மக்களை நம்பிக்கை காட்டி கூட்டிக் கொண்டு வந்த நீங்கள் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? கடல் எல்லாம் டக்ளஸ் என்ன செய்தார்? நாங்கள் தோழர்கள், நாங்கள் செய்வோம், நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கடல் பரப்பை அந்நிய சக்திகள் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பல தடவைகள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கின்றீர்கள். இன்று வரைக்கும் கடற்தொழிலை நம்பி இருக்கின்ற கடற்தொழிலாளர்களின் மனது நிறைவுபடும்படியாக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? அனைத்தும் இந்திய அரசோட மிகவும் அந்நியோன்யமாக அன்பாக நட்பாக இருக்கின்றீர்கள். இந்த நட்பை பயன்படுத்தி இழுவமட படகை உடனடியாக நிறுத்தி அனுமதிக்காமல் இந்திய அரசு இந்திய கடற்படைக்கு உத்தரவிடுமா? இதை உங்களால் செவிக்க முடியும் தானே? ஏகப்பட்ட ப்ரொமிஷனை செய்தீங்க. சனங்கள் உங்களோட 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினரையும் தந்திச்சாங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கு கூட பெர்மிஷன் எடுக்கணும். யாராவதுக்கு லெட்டர் கொடுக்கிறீங்க, ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கும் கட்சி பெர்மிஷன் இல்லாமல் இந்த 3 விரலி எல்லாம் ஒரு விரலி கொடுக்குமோ? கொடுக்கல. இந்த ரஜீவன் என்ற விரலி தமிழ் தேசியம் பேசினவர். ஏன் ரஜீவன் என்ற விரலி தமிழ் தேசியம் பேசி சுமந்திரனுக்கு பின்னுக்கு தெரிஞ்சவர். கமலதாசன் அதிபர் கூட்டிக் கொண்டு போய் விட்டு அவரை எம்பியா விட்டார். இப்ப ரஜீவன் என்ன செய்யணும்? உண்மையா நீ தமிழ் தேசியம் பேசி இருந்தால் அன்புத்தோட ரணுகுமாராவோட போய் கதைச்சு எங்கட மக்களின் இறமை உள்ள வாழ்வை உடனடியாக ஜனாதிபதி நினைத்தால் முப்படைக்கு உடனடியாக ஓட பண்ணலாம். இங்கே 2009 வைகாசி 18க்கு பிறகு ஒரு புல்லட் வெளியில வரையில்லை. ஆகவே வடகிழக்கு பிராந்தியம் தான் இலங்கை நாட்டில் பாதுகாப்பான பிரதேசம். வடகிழக்கு பிராந்தியத்தில் வெளியில இருக்க முழு முஸ்லீமும் யாழ்ப்பாணத்துக்கு ஓடியாராங்களே, இங்கதான் பாதுகாப்பு. கடந்த கால அனுபவத்தை வச்சு எல்லாரும் இங்கதான் பெறுறார். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? இங்க உள்ள அனைத்து ராணுவ முகாம்களையும் எடுத்துருங்க. ஏன்னா பாதுகாப்பான பிரதேசம் தானே. எங்க பாதுகாப்பு இல்ல? SLPP ஆக்களுக்கு சுட்டுக் கொள்றாங்க, அங்க பாதுகாப்பு இல்லை, அங்கதான் வேணும். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே ராணுவ முகாம்களை எடுங்கோ. ஒரு சும்மா ஒரு முகாம் அந்த காலத்துல இருந்த 7 ஆமியோட வந்த நீங்கள் எங்க பலாலிக்கு ஒரு சின்ன கேப்டனோட வந்தது. அப்படி வேணா நீங்க அதை விட கொஞ்சம் பெரிய ராணுவ முகாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்நேரம் வந்து போகக்கூடிய மாதிரி தான் ராஜபக்ச ராணுவ முகாம்கள் இருக்கிற பக்கத்துக்கு தானே ரோட்டை போட்டு வச்சவர், வேகமா ஓடி வர்றதுக்கு. அப்போ ஒரு கடற்படையை சின்னனாக்குங்க. எங்க கடற்படுதல்? உங்களோட மற்ற இடங்கள்ல தான் எல்லாம் மது போதை வஸ்துகள் எல்லாம் பெருகுது, அதைத்தான் கோண பண்ணுங்க. ஆகவே அரச படைகளை அகற்றுங்கள். மக்களை தங்களுடைய காணியில் விவசாயம் செய்து வாழுவதற்கு அனுமதியுங்கள்.
அப்ப நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நீங்கள் பேசியதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கை கொள்ள இருந்தானே. ஆகவே நீங்கள் எதை கூறினீர்களோ அதை செய்ய முன்வாருங்கள். நீங்கள் சொல்றீங்கள் மதம் இல்லை, குலம் இல்லை, இனம் இல்லை, நாங்கள் எல்லாம் உண்டன். அன்பு தோழர் அன்புகுமார் திசநாயக்கா சொல்றார், நாங்கள் எல்லாம் உண்டு, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம். ஒரு வட்டாரத்தில் ஒரு இளைஞன், அவன் கட்சி சார்பில்லாதவன், எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாத நல்லவன், நேர்மையானவன், மக்களின் துன்ப துயரங்களில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றவன், தான் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் வேட்பாளராக நிற்கணும் என்று விரும்புகிறான். அப்ப அன்பு தோழர் சொல்றார், எங்கட கட்சியில ஆட்கள் இருந்தா தான் நாங்கள் காசு கொடுப்போம், அப்பதான் சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப நீங்கள் சொன்ன இன மத குலபேதமற்ற ஆட்சி என்றால் அந்த இளைஞன் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு வெல்லுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுமே. அவன் நல்லவனே, அவன் ஊழல் இல்லாதவனே. நீங்கள் ஊழலுக்கு எதிர்ப்பான ஆக்கள், கரப்ஷன் இல்லாத ஆக்கள், நல்லவர்களுக்கு ஆதரவான ஆக்கள், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அமைச்சு கொடுக்க இரவு பகலாக செயற்படுகின்றீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியா இருந்தால் அந்த இளைஞன், ஒரு நல்ல இளைஞன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றால் நீங்கள் கட்சி பேதம், இன மத குலபேதம் இல்லாமல் அந்த இளைஞனை பலப்படுத்தி அவர் தருகிற ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணத்தானே வேணும். அதுதானே நியாயம். அப்ப அதையே நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜனநாயகம் என்றால் என்ன? அது ஒரு பக்க சார்பானதா? அது மேலாதிக்க சக்தியாக, மேலாதிக்க வல்லமை கொண்ட கருத்தா? இதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களில், பேச்சுக்களில், உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வர முயல வேண்டும். தனித்துவமாக ஒரு இனம், ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் வாழ அனுமதிக்க வேண்டும். அதுதான் சுதந்திரம். நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடும், நீங்கள் இலங்கை தேசத்தில் நியாயம், இலங்கை மக்களுக்கு கரப்ஷன் இல்லாத ஒரு நாடு வேணும் என்று போராடினீர்கள். அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு இனக்குழு, ஒரு இனம் தன்னுடைய சுயநிர்ணய உரிமையோட வாழுவதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இன மத பேதமற்ற ஆட்சி என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எதிர்பார்க்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையானை கைது செய்திருக்கின்ற இலங்கை அரசு இது சம்பந்தப்பட்ட இந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களின் வெற்றிக்காக மீண்டும் தமிழ் கிறிஸ்தவர்களை நோக்கி ஏவிவிடப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அனைவரும் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். தனியொரு பிள்ளையான் சிறைக்குள் இருந்து திட்டமிட்டு நடத்தி இருக்கின்றார் என்று தமிழ் மக்களின் காதுல பூச்சுத்த வராதீங்கள். இது அரச புலனாய்வு படைகளால், அரச புலனாய்வால், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கே இருந்து திட்டமிட்டு மீண்டும் தமிழ் மக்களை, கிறிஸ்தவ தமிழ் மக்களை நோக்கி ஏவிவிடப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல். அதுதான் உண்மை. இந்த தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டதுல 70% மேற்பட்டவர்கள் தமிழர்கள். அதை கருதினால் அவர்களும் வெளிப்படையாக கொலை செய்யப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் 70% மேற்பட்டவர்கள் தமிழர்கள் என்றால் உண்மையாகவே தமிழ் கிறிஸ்தவர்கள் மீது ஏவிவிடப்பட்டது தானே ஈஸ்டர் தாக்குதல்கள். உங்களுடைய வெற்றிக்கு,
சிங்கள தேச கட்சி தங்களுடைய விருப்பமான ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கு இலங்கை புலனாய்வுகள் ஒன்று சேர்ந்து பிள்ளையானையும் உபயோகித்திருக்கலாம். எல்லாரையும் உபயோகப்படுத்தி கொண்டு வந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் இது சம்பந்தப்பட்ட முழு பொறுப்பாளராக சந்தேகிக்கப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் விசாரணைக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். உள்வாங்கினால் முழு விடயங்களும் வெளிக்கொணரப்பட்டுவிடும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு முழுமையாக நம்புகிறது. தோழர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் எமது நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் உரிய அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக தமிழ் கிறிஸ்தவர்கள் மீது ஏவிவிடப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையான் அவர்களை கைது செய்து விசாரிப்பதை வரவேற்கின்றோம். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் முழுமையாக நன்கு திட்டமிட்டு சாலைக்கு உத்தரவிட்டு முடுக்கிவிடப்பட்ட இந்த தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களின் பங்கு நிரம்பவே இருந்திருக்கின்றது. ஆகவே அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களையும் கைது செய்து விசாரித்து உண்மைகளை வெளிக்கொணர்வீர்கள் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசாவின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது.